back to another worship service of Grace Baptist Church, Grace Valley. கிரேஸ் பாப்டிஸ்ட் சபை கிரேஸ் வாலினுடைய ஆராதனைக்கு உங்களை வருக என்று வரவேற்கிறோம். பிஃபோர் வி லிசன் டு காட்ஸ் வேர்ட், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக let us honor and glorify God by singing a couple of songs. ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி நான் ஆண்டவருடைய நாம் மகிமைக்கின்ற ஒரு சில பாடல்களை அதனுடைய அர்த்தம் புரிந்து கொண்டு நாம் பாடுவோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ, சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார், அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா, மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே, நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர் யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா, கர்த்தர் தந்த ஆசீர் யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார், நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார்.
கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக சுதிக்கிறோம் சுதிக்கிறோம் ராஜா. தகப்பனே, எத்தனை பேருக்கு இல்லாத பெரிய ஸ்லாக்கியும் சந்தோஷமும் எங்களோட வாழ்க்கையில் கட்டளையிட்டு தந்த தகப்பனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலும் ஒரு சிறு கூட்டமாக கூடி தகப்பனே உண்மை நோக்கி பார்க்க முடியாத தந்த நல்ல தருணத்துக்கு நம்ம சுதிக்கிறோம் சுதிக்கிற ராஜா. விசேஷமாக கொடுத்த தகப்பனே, இந்த ஆன்லைன் மூலியமாக நடக்கக்கூடிய இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இது எங்கெல்லாம் நம்முடைய வார்த்தை கேட்கப்படுகிறது அங்கெல்லாம் நம்முடைய தெய்வ பிரசனம் இருந்து அவர்களை வழிநடத்த முடியாது கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் தகப்பனே உங்களுக்கு சித்தமான கூட நாங்கள் எல்லாரும் ஒரு சிறு கூட்டமாக நம்முடைய சபையில் கூடி தகப்பனே உண்மை ஆராதிக்கு நீர் எங்களுக்கு ஒரு வழிவாய்ப்பினை கட்டளையிட்டு தர முடியாது கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து இந்த ஆரம்பம் முதல் இந்த கூடிக்கை ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவு வரை நம்முடைய தெய்வ பிரசனம் எங்களோடு எங்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். சிறு ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனோடு நல்ல தகப்பனே. ஆமென். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவன்னை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவன்னை. வாழ்நாளை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடுமோற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடுமோற்றார் உறவினரும். கூடுவிட்டு உன் ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் அருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் அருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. அழகுமாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகுமாயை
நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே, மரணமோ நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரே வருவாய், தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய், தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமல்லால், வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமல்லால், ரட்சிப்படைய வழியில்லையே, ரட்சகரேசு வழி அவரே வருவாய், தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய், தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், கோர குரீசில் சுமந்து தீர்த்தார், காயங்களால் நீ குணமடைய வருவாய், தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய், தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர்கள் அதை சிலாக்கியத்தை கொடுத்து இந்த ஆராதனையில் பங்கு பெற வைத்தரே அதுக்காக நன்றி. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரேஸ் பேப்டிஸ்ட் சபைக்காகவும் சபை விசுவாசிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தலைமை போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் நாங்கள் கேட்கப் போகிற செய்திக்காக உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். செய்தியை கொடுக்க போகிற உம்முடைய தாசனுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவரை மறைத்து நீர் வெளிப்படும் எங்களுக்கு தேவையான உபதேசங்களை அவர் மூலியமாக நீர் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். அநேக உபதேசங்களை வேதபூர்வமாக நீர் அவர் மூலியமாக கற்றுக் கொடுத்தீர். இன்னும் நீர் கற்றுக் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல திருவசனத்தை கேட்கிற பிள்ளைகள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். நீரே பாதுகாத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள். சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. Today we have selected Philippians chapter 4 verse 10 through 13. இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட பகுதி பிலிப்பியன் ரூபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10-13 வசனங்கள். The title for the sermon is Are you content? இந்த செய்தியினுடைய தலைப்பு நீங்கள் மன நிறைவுடைய நபர்களாய் காணப்படுகிறதா என்றுதான், அல்லது மனரம்யமாயிருக்கிற ஒரு நபர்களோ நீங்கள் என்ற கேள்வி.
The age that we have come to know as enlightenment launched a new religion. அதாவது இந்த காலகட்டம் அறிவொளியை காலகட்டம் என்று சொல்லி ஒரு காலகட்டம் தொடங்கப்பட்டது. அது ஒரு புது மதத்தை உருவாக்கிவிட்டது. ரிலிஜன் விச் பெர்மியேட்ஸ் அவர் சொசைட்டி. நம்மளுடைய சமூகத்தினுடைய எல்லா இழைகளிலும் நெருங்கி அது உள்ளே பிரவேசித்த ஒரு மதம் இது. இட்ஸ் அ ரிலிஜன் தட் வி நோ அஸ் ஹியூமனிசம். அதாவது மனித தன்மையை கொண்ட ஒரு மதம்தான் இந்த மதம். ஹியூமனிசம் இஸ் அ ரிலிஜியன் தட் பிளேசஸ் மேன் அட் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். இந்த ஹியூமனிசம் மனுஷ தன்மையை கொண்ட இந்த மதம் என்று சொன்னால் உலகத்தினுடைய மையப்பகுதியில் மனிதனை வைக்கக்கூடிய ஒரு மதம் தான் அது. God has been dethroned by humanists and instead they worship man. தேவனை அவருடைய சிங்காசனத்திலிருந்து கீழே தள்ளி போட்டு மனிதனை அங்கே உட்கார வைக்கிற ஒரு நிலைமையில தான் இந்த மதம் காணப்படுகிறது. Revelation has been replaced with reason. இந்த வெளிப்பாடு பகுத்தறிவினால அது வெளிப்பாடு எடுத்து போட்டு பகுத்தறிவு அதுக்கு பதிலாக கொண்டு வந்தார். No one in the enlightenment foresaw the end of the road that humanism would take. இந்த மனித தன்மை கொண்ட இந்த மதம் எங்கே போய் சேரும் என்பதை குறித்து யாருக்குமே புரியாமல் இருந்தது இந்த அறிவொளி மதத்தில். That road led to meaninglessness and pessimism. இந்த சாலை ஆனது அதாவது அர்த்தமற்ற ஒரு தன்மைக்கும் அதே மாதிரி அவநம்பிக்கைக்கும் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலையில் இவர்களை கொண்டு சென்றார். If there is nothing greater than the achievements of man, certainly there is no meaning and there is no hope for the future. மனிதனுடைய சாதனைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ வேண்டும். This generation has tenaciously pursued personal peace and affluence because of this generation believes that those are the keys of contentment. இந்த மனை நிறைவுக்கு ஆன அந்த திறவுகோல் இந்த காலகட்டத்தில் நபர்கள் நம்புவது அவர் ரொம்ப ஆர்வத்துடன் அது மட்டுமல்ல செழுமையை பார்த்து கொண்டு அவர்கள் அதுக்காக நாடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை தான் பார்க்க முடியும். அப்போது இந்த தனிப்பட்ட சமாதானம் எப்படியாவது எனக்கு கிடைத்து விட்டால் நாங்கள் மன திருப்தியாக மன நிறைவோடு இருக்கும் என்று தான் அவர்கள் யோசிப்பது. If they think that if I just pursue the personal peace and affluence, that is the key to the contentment. Yet we find that discontentment is the mood of our age. நம்மளுடைய காலகட்டத்தினுடைய அந்த சுபாவத்தை பார்க்கும் பொழுது அவர் மனநிறைவில்லாத ஒரு நிலைமையில தான் நாம் இப்போ காணப்படுகிறது. I ask you today, are you content? இன்றைக்கு நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் மனநிறைவுள்ள ஒரு நபர்களோ என்ற கேள்வி. I believe that we will learn this morning that true believers know that contentment will always be an elusive dream until it is found in Christ. அதாவது விசுவாசிகளுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இந்த காலை வேளையில், அதாவது விசுவாசிகள் மனநிறைவு அடைய வேண்டிய நபர்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அந்த மனநிறைவு உங்களுக்கு கிடைக்கணும் என்று சொன்னால் கிறிஸ்துவேசுவில் நீங்கள் அது பார்க்கிற வரைக்கும் நீங்கள் ஏமாற செய்கிற ஒரு பாதையில் தான் போய் கொண்டிருக்கிறது என்று தான் அதனுடைய உண்மை. Our text before us is Philippians chapter 4:10-13. நம்மளுடைய பகுதி இன்றைய காலையில் பிலிப்பியர் 4 அதிகாரம் அதனுடைய 4 அதிகாரம் அதனுடைய 10-13 வசனங்கள் தான். இன்றைக்கு வீட்டுக்கு எடுத்து கொண்டு போக வேண்டிய செய்தி அந்த உண்மை அல்லது கருத்து. The proposition, the strength that comes from Christ enables partners in the gospel to face every circumstances of life with contentment. அதாவது சுவிசேஷத்தில் ஒன்றாயிருக்கக்கூடிய எல்லா பங்காளிகளுக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் திருப்தியாக இருக்கும்படி அதனுள்ள பலன் அல்லது திறன் கிறிஸ்து இயேசுவிலிருந்து தான் வரும் என்று சொல்லி எந்த சூழ்நிலையிலும் செயல்படக்கூடிய ஒரு சக்தி ஒரு பலன் இயேசு கிறிஸ்துவில் தான் நமக்கு வரும். அது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அது நேரிடத்தக்க ஒரு பலன் நமக்கு அளிக்கும் என்று தான் இந்த செய்தியினுடைய கருத்து. As we approach this text, we find that in verse 10, Paul actually begins with an example of the result of true contentment. நாம் இந்த பகுதி 10ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கும் பொழுது பவுல் இந்த உண்மையான ஒரு மனநிறைவு
எப்படி கிடைக்கும் என்ற ஒரு உதாரணம் அவர் எடுத்து சொல்லுகிறார். We find that the true contentment is going to give us proper focus in this life. இந்த வாழ்க்கையில் சரியான ஒரு நோக்கம் நமக்கு கொடுக்கும் என்றால் அது மனநிறைவுள்ள ஒரு வாழ்க்கை தான். Number one, first of all, the result of true contentment. இந்த மன நிறைவுக்கான அந்த விளைவுகள், உண்மையான மனநிறைவுக்குள்ள விளைவுகள் என்ன என்று நாம் பார்ப்போம். It produces a proper focus. இது நமக்கு சரியான ஒரு நோக்கத்தை ஏற்படுத்தும். 10ஆம் வசனம். Notice verse 10. He says, I rejoice greatly in the Lord that at last you have renewed your concern for me. இவ 10ஆம் வசனத்தில் சொல்கிறது, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். Indeed you have been concerned, but you have no opportunity to show it. இப்படி செய்ய அதாவது எண்ணம் கொண்டிருந்தீர்கள், ஆனால் சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை என்று பவுல் இங்கே எடுத்து அவர்களிடத்தில் சொல்லுகிறார். Here in verse 10, Paul is bringing the letter to a close. இந்த 10ஆம் வசனத்தில் பவுல் இந்த பிலிப்பிய நிருபம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். He said that all he wanted to say, but one last thing needed to be emphasized. அவர் எல்லா காரியத்தையும் சொல்லிவிட்டார், ஆனால் ஒரு காரியம் மட்டும் அவர் வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்று அவர் நினைக்கிறார்கள். What is that? அது என்ன? He wanted to thank them for their financial support of his ministry. அவருடைய ஊழிய பணிக்காக பண உதவி செய்ததற்கு அவர்களுக்கு நன்றி செலுத்த கடன்பட்டவனாய் காணப்படுகிறது. அப்போ அந்த நன்றி அவருக்கு இந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். Notice where he says, we have renewed your concern. You have renewed your concern. அதாவது நீங்கள் மனமலர்ந்தீர்கள் எனக்கு ஆக என்று சொல்லி. He is not saying that they had suddenly thought. அவர் திடீரென்று நினைத்த ஒரு காரியம் அல்ல. we need to pray for Paul. அவர் திடீரென்று நம்ம ஐயோ பவுலுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் என்ற ஒரு நோக்கத்துடன் அல்ல. we have forgotten to pray for him. ஐயோ நான் அவருக்காக ஜெபம் பண்ண மறந்து விட்டேனே என்றும் சொல்லி அல்ல. He is talking about their financial concern. பண உதவி செய்யக்கூடிய அவருடைய அந்த மனோநிலையை குறித்து தான் இது அவர் சொல்லுகிறது. In fact, the remainder of the chapter describes their financial support. அதுக்கு மீதி உள்ள எல்லா இந்த அதிகாரத்தினுடைய வசனங்கள் அவர் இந்த பிலிப்பிய ஜனங்கள், சபை மக்கள் பவுலினுடைய அந்த ஊழிய பணிக்காக அவர் பண உதவி பண்ண காரியத்தை குறித்தான். இங்கே verses 11 to 12, 11 வரைக்கும் he talks about his needs. அவருடைய தேவைகளை குறித்து அங்கே அவர் பேசுகிறார். In verse 15, he refers to giving and receiving. 15ஆம் வசனத்தில் கொடுப்பதும் வாங்குவதை குறித்து அவர் அங்கே சொல்லியிருக்கிறது. In verse 18, he talks specifically about the gift they sent. அவர் அந்த பவுலுக்கு அனுப்பி கொடுத்த அந்த பரிசை குறித்து அவர் விசேஷத்த விதமாக அவர் இங்கே கூறுகிறார். So when he says, I rejoice greatly in the Lord, நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று அவர் சொல்லும் பொழுது அது என்ன தெரியுமா? பவுலை குறித்து இவர்கள் மனமலர்ந்தார்கள். அதாவது அவர் பவுலை நிரூபித்து பவுலை பார்த்து அவரை குறித்து ஜெபம் பண்ணி அவருக்கு ஊழிய பணியிலே அவருக்கு உதவியாக இவர்கள் செயல்பட்டதுனால கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி. He is talking about the fact that they had now given him financial support in his ministry. இப்பொழுது அவர் பண உதவி கொடுத்து ஊழியத்தை தாங்கினார் என்று சொல்லி. Apparently they had previously helped Paul in his ministry. அது பவுலினுடைய ஊழியத்தில் வெளிப்படையாக அவர் இதுக்கு முன்னாடியும் உதவி பண்ணியிருக்கு. And for some reason they had not been able to do for some time. ஒரு சில காரணங்களால் ஒரு சில காலங்களுக்கு நேரங்களுக்கு இவருக்கு அந்த உதவி இவர்களால் செய்ய முடியலை. Understand that in those days you couldn't just mail a check or do a money transfer. அந்த காலத்தில் மணி டிரான்ஸ்ஃபரோ நம்ம பணம் அனுப்புறதுக்கு செக் அனுப்புறதுக்கு அந்த மாதிரி வசதிகள் எல்லாம் இல்லை. Here was Paul in Rome, separated by hundreds of kilometers. அதாவது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் பவுல் ரோமாபுரியில் காணப்படுகிறது. But at last a man in their congregation named Epaphroditus journeyed to Rome and gave them the opportunity to send their financial support to the apostle. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவருடைய பண உதவி கொடுத்து அங்கே கொடுக்கும்படிக்கு
அவருடைய சபையில் இருந்த ஒரு மனிதன் எப்பப்ரோடித்து என்ற ஒரு மனிதனை ஆண்டவர் வந்து ஆயத்தம் பண்ணினார். When Paul received the money, we find that பவுல் இந்த பணம் அந்த உதவி கிடைச்ச உடனே Paul rejoiced in the Lord. பவுல் வந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தால் சந்தோஷப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். I want you to understand that as he rejoiced, he was not a child on Christmas morning tearing into the packages. அதாவது ஒரு கிறிஸ்துமஸ் காலத்தில் அல்லது பண்டிகை காலத்தில் ஒரு சிறுவர்கள் வந்து அந்த பரிசு பாக்ஸை எல்லாம் அந்த கிஃப்ட் பாக்ஸை எல்லாம் வந்து எப்படியாவது திறந்து பார்க்கணும் இந்த ஆர்வத்துடன் அவர் வந்து இது செய்யவில்லை. Now, as a matter of fact, the money itself was incidental. இந்த பணம் வந்து என்ன தெரியுமா, தற்செயலாக நிகழ்ந்த ஒரு காரியம்தான். Paul had a proper focus because of his contentment in life. மனநிறைவுள்ள திருப்தி உள்ள ஒரு நபராக இருந்ததுனால பவுலுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. And it is expressed here in verse 10. 10வது வசனத்தில் அது நமக்கு அதாவது வந்து தெரிவித்துள்ளார். When he says, I rejoice greatly in the Lord, கர்த்தருக்குள் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் என்று அவர் சொல்லுகிறது எப்படி தெரியுமா, இந்த பணம் இந்த உதவி கிடைச்ச உடனே. Paul was more concerned about the implication of these funds. பவுல் வந்து இந்த பணத்தை குறித்தல்ல, இந்த பணத்தை கொண்டு என்ன செய்ய முடியும், ஊழியத்தை வந்து விரிவுபடுத்த என்ன செய்ய முடியும், அதுதான் பவுல் வந்து நினைத்தது என்று நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில். Now, these funds said to him, இந்த பண வசதிகள் அவருக்கு ஒரு காரியத்தை எடுத்து சொன்னது. God is at work. தேவன் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். God has not left me forgotten and forsaken. தேவன் ஒருபோதும் என்னை மறக்கவில்லை, என்னை விட்டு விடவும் இல்லை என்று பவுல் புரிந்து விட்டார். I have not been left on my own. நான் ஊழிய பணியில் என்னை தனியாக ஆண்டவர் விட்டு வைக்கவில்லை என்று. I rejoice in the Lord. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். You send the money. நீங்கள் எனக்கு இந்த பண உதவியை அனுப்பி கொடுத்தார். But God is at work. தேவன் கிரியை செய்யறதுனால்தான் நீங்கள் எனக்கு இந்த உதவி செஞ்சது என்று. He rejoiced in the Lord. அவர் கர்த்தருக்குள் வந்து சந்தோஷப்பட்டார். Furthermore, Paul rejoiced over the Philippians' concern. அந்த பிலிப்பிய ஜனங்களுடைய அந்த சபை மக்களுடைய கவலையிலே பவுல் வந்து மிகவும் சந்தோஷப்பட்டார். Notice he didn't say, at last you have renewed your giving for me. அவர் என்ன சொல்லவில்லை, கடைசியில் வந்து நீங்கள் இப்போவாவது எனக்கு வந்து ஒரு பண உதவி செஞ்சேன் என்று சொல்லலை. பட் யுவர் கன்சர்ன் ஃபார் மீ, எனக்காக உங்களுக்கு இருக்கிற அந்த கவலை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். He is saying, your interest in the ministry is a great encouragement to me. ஊழிய பணியில் உங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வம் வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு உற்சாகமாக காணப்படுகிறது. I am rejoicing over the fact that you are concerned about the things of God. தேவனுடைய காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டிருக்கிறதுனால, மனமலர்ந்ததுனால நான் சந்தோஷப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். I have joy in that you are truly partners in the gospel. உண்மையான ஊழிய பணியில் நீங்களும் தூரமாக இருந்தாலும் என்னோடு பங்காளிகளாக இருப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். Paul was more interested in the givers than the gift. பவுல் வந்து இந்த உதவி செஞ்ச நபர்களை தான் வந்து முக்கியமாக பார்த்தது இந்த பரிசை காட்டிலும். My point is this. நான் எடுத்துக்கொள்ளுகிற கருத்து என்னவென்றால், his focus, the object of his joy was on the fact that God was at work and had raised up true partners in the gospel. அவருடைய நோக்கம், அவருடைய சந்தோஷம் எந்த உண்மையில் இருந்தது என்று சொன்னால், தேவன் கிரியை செஞ்சதுனால தேவன் பவுலுக்கு வந்து சுவிசேஷத்தில் அந்த பங்காளிகளை வந்து அவர் எழுப்பிவிட்டார் என்று சொல்லி. The money itself was incidental. பணம் வந்து தற்செயலான ஒரு காரியமாக இருந்தது. Contentment gives us that kind of focus. மனநிறைவு தான் அப்பேற்பட்ட ஒரு நோக்கத்தை நமக்கு தந்தருளும். Looking beyond the gift to what God is doing. நமக்கு கிடைச்ச பரிசை காட்டிலும் தேவன் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது என்று நம்ம பார்ப்பது தான் மிக முக்கியமான ஒரு காரியம் என்று பவுல் நமக்கு நினைவூட்டுகிறார். Dear ones, ministries are in trouble because churches and pulpits are filled with men and women who are more concerned about what Christianity gives than about what they can do for the name and cause of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபைக்கு என்ன செய்யலாம் என்பதற்கு மாறாக
சபை எனக்கு என்ன கொடுக்கும் என்ற நபர்களை கொண்டு சபைகளும் சபையினுடைய போதனைகளும் நிறைந்திருக்கிறது தான் இன்றைக்கு சபைகள் நேரிடுகிற ஊழிய பணியிலே மிக கடினமான ஒரு காரியம். I fear that we have been permeated by the ungodly spirit of discontent and permeates every fiber of the fabric of our society. என்னுடைய பயம் என்னவென்றால் நாம் நம்மளுடைய தெய்வீகமற்ற ஒரு ஆவி, மனநிறைவற்ற ஒரு ஆவி நமக்குள்ளே ஊடுருவி அது நம்மளுடைய இந்த சமுதாயத்தின் ஒவ்வொரு இழையையும் அது பாதித்து அது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. And we see now a generation of selfish believers and selfishness never leads to contentment. நாம் பார்ப்பது ஒரு தலைமுறை சுயநலமுள்ள விசுவாசிகளை கொண்டு நிறைந்த ஒரு தலைமுறையும் அந்த சுயநலம் ஒருபோதும் மன நிறைவே நமக்கு கொண்டு வராது. True contentment produces a proper focus. உண்மையான மன நிறைவு என்ன சொன்னால் சரியான ஒரு கவனத்தை, ஒரு திசையை நமக்கு எடுத்து காட்டும். Paul looked beyond the gift to see that God was at work. அந்த பண உதவியை காட்டிலும் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து தான் பவுலினுடைய நோக்கமாய் காணப்பட்டது. And he had raised up true partners of the gospel. சுவிசேஷ ஊழிய பணிக்கு சரியான பங்காளிகளை ஆண்டவர் எழுப்பினார் என்றுதான் அதிலிருந்து அவர் புரிந்து கொண்டது. Now verses 11 to 12 we see that இந்த 11-12 வசனங்களில் நாம் பார்ப்பது secondly the scope of true contentment. இந்த உண்மையான மனநிறைவினுடைய எல்லை என்ன என்று நாம் பார்ப்போம். It extends to every circumstances. இது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நிலைத்து கொண்டிருக்கிற ஒரு காரியம்தான். ஓகே, chapter 4 verse 11 to 12, 4ஆம் அதிகாரம் 11 12 வரை உள்ள வசனங்கள். Verse 11 says, I am not saying this because I am in need. என் குறைகளினால நான் இது உங்களிடத்தில் சொல்லவில்லை என்று அவர் சொல்லுகிறார். For I have learned to be content whatever the circumstances is. அதாவது ஏனென்றில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அது எப்படி இருக்க வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். மனநிறைவோட எந்த சூழ்நிலையில் இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். Paul is in essence saying in verse 11, don't misunderstand. 11ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றது தெரியுமா? நீங்கள் என்னை தப்பாக புரிந்து கொள்ள தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். the cause of my joy, என்னுடைய சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு காரணம் நீங்கள் தப்பாய் புரிந்து கொள்ள வேண்டாம். he wants to make absolutely clear that he is not focusing on the gift itself. அவர் எடுத்து சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், நீங்கள் கொடுத்த பணத்தில் என்னுடைய கவனத்தை நான் செலுத்தவில்லை என்று சொல்லி. it had nothing to do with the gift. இது அந்த பரிசுக்கு அவர் கொடுத்த அந்த தர்மத்துக்கு ஏற்ற வண்ணம் கிடையாது. He says, my personal needs are not an issue for me. என்னுடைய தனிப்பட்ட முறையில் தேவைகள் ஒரு பிரச்சனை எனக்கு கிடையாது. Why? He has an occupation. அவருக்கு ஒரு வேலை தெரியும். அப்போ அவருடைய தனிப்பட்ட தேவைகளை அவர் அது சந்திக்கும்படி அவர்களுக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. I am content in any circumstances. அவர் என்ன சொல்ல தெரியுமா? எந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும் நான் திருப்தி உள்ளவனாய், மன நிறைவுள்ளவனாய், மனோரம்யம் உள்ளவனாய் நான் காணப்படுகிறேன். Verse 11 tells us that Paul had learned to be content. 11ஆம் வசனம் நமக்கு என்ன சொல்றது தெரியுமா? அவர் இந்த மனநிறைவோடு இருக்கும்படிக்கு கற்றுக்கொண்டார் என்று அவர் சொல்லுகிறார். I want you to think with me for just a moment about that statement. அவருடைய அந்த பேச்சை குறித்து கொஞ்சம் நம்ம யோசிப்போம். I have learned to be content. நான் மனநிறைவோடு இருப்பதற்கு நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. So what is this contentment? இந்த மனநிறைவு என்ன? The Greek word he uses here is only used 3 times in New Testament. அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிற அந்த கிரேக்க வார்த்தை புது ஏற்பாடில் 3 வாட்டி தான் இங்கே பயன்படுத்தியிருக்கு. and only by Apostle Paul. அது அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும்தான் இது பயன்படுத்தியிருக்கு இந்த வார்த்தை. It's a word that literally means self-sufficient. இதனுடைய இந்த வார்த்தையினுடைய இந்த எழுத்துப்பூர்வமான அர்த்தம் என்று சொன்னால் தன்னிறைவு அல்லது சுயநிறைவு. I have learned to be self-sufficient. நான் தன்னிறைவோடு இருப்பதற்கு நான் கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். Understand too that this was a common word in philosophy of the day. அந்த நாட்களில் அந்த தத்துவ ஞானிகள் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையும் கூட ஆயிருந்தது இது.
In secular society, it was frequently used by philosophers who were called Stoics. ஸ்டோயிக்ஸ் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் நபர்கள், தத்துவஞானிகள், அவருடைய சமூகத்தில் பயன்படுத்தின ஒரு வார்த்தை தான் இது. Stoic viewed self-sufficiency or contentment as the essence of all virtues. இந்த ஸ்டோயிக் என்ற அந்த குழு இந்த தன்னிறைவு அல்லது மனநிறைவு என்று சொன்னால் எல்லா குணங்களுடையும் சாராம்சம் என்று அவர் நினைத்தார்கள். For them it was the highest aim of mankind. மனித இனத்தின் உயரியான நோக்கம் இதுவே என்று அவர் நம்பி வந்தார். They saw contentment as complete independence from things and people. ஜனங்களிடத்திலிருந்தும் பொருள் ஆதாரத்திலிருந்தும் முற்றிலும் விலகி இருப்பதே மனநிறைவு என்று இவர்கள் நினைத்தார்கள். The view of the Stoics and their self-sufficiency was both unbiblical and inhuman. இந்த ஸ்டோயிக் என்கிற அந்த தத்துவ ஞானிகளின் கூட்டத்தினுடைய தன்னிறைவு, அவருடைய அந்த காட்சி வேதபூர்வம் அல்ல, அது வேதத்துக்கு அப்பாற்பட்டதும் மனித தன்மை அற்றதும் ஆய் காணப்பட்டது. But they had at least grasped one important concept. ஆனால் அவர் முக்கியமான ஒரு கருத்தை அவர் கிரகித்து கொண்டார். They had grasped the truth that we must not be controlled by our circumstances. அவர் கிரகித்து கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய சூழ்நிலைகளால் நாம் கட்டுப்படுத்தக்கூடிய நபர்களாய் நாம் காணப்படக்கூடாது என்றுதான். Paul teaches us in Philippians that our joy is not dependent on things external to us. இங்க அதாவது பவுல் நமக்கு எடுத்து சொல்கிறது, நமக்கு புறம்பே உள்ள ஒரு காரியத்திலே சார்ந்திருக்கிறதல்ல நம்மளுடைய மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் என்று பவுல் சொல்லுகிறார். Our joy does not depend on what we receive or what we do not receive. நாம் என்ன பெற்றுக்கொள்வது, என்ன பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்பதன் அடிப்படையில் நம்மளுடைய சந்தோஷம் இருக்கக்கூடாது என்று சொல்லி. Our joy does not depend on what someone says or fails to say. நம்மளுடைய சந்தோஷம் ஒரு நபர் சொல்லுவதனாலேயோ அவர் கரெக்டாக சொல்லாமல் இருக்கிறதுனாலேயோ நமக்கு சந்தோஷம் அதை சார்ந்து நம்மளுடைய சந்தோஷம் இருப்பதில்லை. Our joy does not depend on what we have or what we do not have. நமக்கு என்ன இருக்கிறது என்ன இல்லை என்பதன் அடிப்படையில் நம்மளுடைய சந்தோஷம் இருக்கக்கூடாது. Our joy does not depend on what someone does or fail to do. ஒரு சில நபர்கள் செய்வதும் செய்யாமல் இருப்பதை சார்ந்து நம்மளுடைய மகிழ்ச்சி இருப்பதில்லை. Self-sufficiency or contentment is found within. தன்னிறைவும் மனநிறைவும் நமக்கு உள்ளே தான் இருக்க வேண்டும். உள்ளே இருந்து தான் நம்ம அது பார்க்க வேண்டும். It is based on the trust of sovereign God. சர்வாதிகாரியான தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த தன்னிறைவும் நம்முடைய மனநிறைவும். That is a theme that reverberates throughout the scripture. அதாவது ஆகமங்களிலெல்லாம் முழுவதும் எதிர்கொள்ளும் அந்த கருப்பொருள் தான் இந்த காரியம். The psalmist said it so eloquently. சங்கீதக்காரன் மிகவும் நேர்த்தியான முறையில் இது நமக்கு சங்கீதம் 46:1-11 வரைக்கும் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். In Psalm 46:1-11, psalmist says that you may read that after. Our contentment flows from the knowledge that the Lord God Almighty is with us. நம்மளுடைய அந்த மனநிறைவு அது பாய வேண்டும். எப்படி? கர்த்தரிடத்திலிருந்து தான் இது நமக்கு கிடைக்கிறது என்ற அந்த அறிவினாலே, அந்த புரிந்து கொள்வதனால இந்த மனநிறைவு நமக்குள்ள பாய வேண்டும். How are we to obtain this contentment? இந்த மனநிறைவு எப்படி நமக்கு கிடைக்க முடியும்? Paul says he learned it. பவுல் என்ன சொல்ல தெரியுமா? நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறது. The Greek term implies learning through practice. இந்த கிரீக் வார்த்தை அது பயிற்சி மூலம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்று சொல்லி. Contentment is not natural. மனநிறைவு இயற்கையாக யாருக்குமே கிடைக்காது. And it does not come easily. அது சுலபமாகவும் வராது. It must be learned. அது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Let me make a simple suggestion. ஒரு காரியம், முக்கியமான காரியம் உங்களுக்கு எடுத்து சொல்ல நான் விரும்புகிறேன். Contentment is gained
as we day by day apply the truths we know to the circumstances we face. மனநிறைவு என்று சொன்னால் நாம் நேரிடுகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொண்ட உண்மைகளை செயல்படுத்திய அல்லது செயல்படுத்த வேண்டிய விதங்கள் நாம் செயல்படுத்தக்கூடியது என்றுதான். Some of you here have been pierced through with sorrow. துக்கத்துடன் துளைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இங்கே உண்டு. In the face of pain, இந்த வேதனையினுடைய முகத்தில் we need to daily seek the face of God. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய முகத்தை நாம் பார்த்து கொண்டு இவ்வாறு சொல்ல வேண்டும், Lord, I might not understand what you are doing. கர்த்தாவே, நீர் என்ன செய்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியாது. But this truth I know. இந்த உண்மை எனக்கு தெரியும். You work all things for the good of them that love you. உன்னை நேசிக்கிற எல்லாருக்கும் நன்மைக்காக நீ எல்லா காரியம் செய்கிறது என்ற உண்மை நான் புரிந்து கொள்கிறேன். And I know that you will never place on me more than I can bear. என்னால் தாங்க முடியறதை காட்டிலும் உள்ள சோதனை எனக்கு நீ கொடுக்காது என்றும் நான் புரிந்து கொள்கிறேன். Therefore, I ask you to help me today to live in the light of this truth. இந்த உண்மைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் வாழ எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்ற ஜபம்தான் நமக்கு இருக்க வேண்டும். You and I must practice this. நீங்களும் நானும் இது ஒவ்வொரு நாளும் அது பயிற்சி எடுக்க வேண்டும். Life may bring you great loss. வாழ்க்கை உங்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தலாம். But I am here to tell you that contentment brings great gain. நான் உங்களுக்கு இன்றைக்கு எடுத்து சொல்லுகிற ஒரு கருத்து, மன திருப்தி உங்களுக்கு பெரிய லாபத்தை கொண்டு வரும் என்றுதான். Paul said to Timothy, but godliness with contentment is great gain. அதாவது மன திருப்தி, தெய்வீகமான மன திருப்தியை பெரிய ஆதாயத்தை கொண்டு வரும் என்று சொல்லி பவுல் திமோத்தியின் இடத்துல சொன்னார். Paul says, for we brought nothing into this world. இந்த உலகத்துக்கு நாம் ஒன்றும் கொண்டு வரல. And we can take nothing out of it. இந்த உலகத்திலிருந்து நாம் ஒன்றும் எடுத்து கொண்டு போகவும் முடியாது. But if we have food and clothing, நமக்கு உண்ண உணவும் அணிய ஆடையும் இருந்தால் we will be content with that. நாம் அதில் திருப்தி உள்ளவர்களாக இருப்போம் என்று பவுல் திமோத்தியின் இடத்துல எடுத்து சொல்லுகிறார். Paul had to learn to be content. பவுல் மன திருப்தியாக இருக்கிற அவர் கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது. He also tells us that, அவர் நமக்கு மறுபடியும் எடுத்து சொல்கிறது, Paul was content in every situation. பவுல் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் திருப்தியுள்ள நபர்களாய் காணப்பட்டது என்று சொல்லி. He says, I've learned to be content in whatever the circumstances is. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. In verse 12, Paul describes his circumstances. 12ஆம் வசனத்தில் பவுலுடைய சூழ்நிலைகளை குறித்து அவர் விளக்கம் பண்ணுகிறார். I know what it is to be in need. தேவையில் இருக்கக்கூடியது எப்படி என்று, அது என்ன என்று எனக்கு தெரியும், அந்த உணர்வு எனக்கு உண்டு. And I know what is to have plenty. ஏராளமாய் எனக்கு இருக்கிறது எப்படி என்றும் எனக்கு தெரியும். I have learned the secret of being content in any and every situation. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஏராளமாக இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே இருக்காமல் இருந்தாலும் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு நான் அது கற்றுக்கொண்டேன் அந்த மனநிறைவு என்று சொல்லி. whether well fed or hungry, நன்றாய் உணவு கிடைத்தாலும் நான் பட்டினியாக இருந்தாலும், whether living in plenty, அதிகமாக பெற்று வாழ்ந்தாலும், எனக்கு தேவையுள்ள நிலையில் நான் வாழ்ந்தாலும், அது மனநிறைவோடு வாழக்கூடிய ஒரு காரியம் நான் கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். When he presents these circumstances, there is a little implication in the grammar that doesn't come through in English translations. ஆங்கில வியாக்கியானங்களில் நம்ம பார்க்க முடியாத ஒரு இலக்கணம் இதில் நம்மளால் பார்க்க முடியும். He is not so much intent on describing for us his circumstances as he is stating in that he knows how to live or behave in those circumstances. அவர் நமக்கு அவருடைய நோக்கம் அவருடைய சூழ்நிலை நாம் கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் வாழ வேண்டும் என்றல்ல. ஸோ he is saying, I know how to behave in need. தேவைப்படுகிற நேரத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். And I know how to behave in plenty. அதாவது ஏராளமாக எனக்கு இருக்கும் பொழுது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியும். இதுதான் அவர் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து பேசுகிறது. He knew how to behave when in need. தேவை இருக்கும் பொழுது எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் புரிந்திருந்தார். Paul described his experience of need to the Corinthians. பவுல்
அவருடைய அந்த தேவைகளை குறித்து கொரிந்திய சபையார்கிட்ட எடுத்து சொன்னார். He tells us in 2 Corinthians that he knew hunger. அதாவது 2 கொரிந்தியரில் அவர் என்ன சொல்ல தெரியுமா? அவர் பட்டினியாக இருந்த காரியத்தை குறித்து சொன்னார். He knew thirst. அவர் தாகமாக இருந்த காரியத்தை குறித்து நமக்கு சொன்னார். He knew cold and nakedness. அவர் குளிரும் நிர்வாணமுமாய் இருந்ததை குறித்து அவர் பேசுகிறார். He knew physical suffering. அதாவது சரீர பிரகாரமான துன்பத்தை குறித்து அவர் பேசினார். He talked about mental anguish. மனவேதனையை குறித்து அவர் பேசினார். He knew torture. சித்திரவதத்தை குறித்து அவர் பேசினார். He knew persecution. அவர் துன்புறுத்தலை குறித்து அறிந்திருந்த நபர். He was well acquainted with need. அதாவது நன்கு இந்த தேவை குறித்து பரிச்சயம் உள்ள நபர்களாய் அவர் காணப்பட்டது. Do we know how to behave in times of need? நாம் தேவைகள் இருக்கிற நேரத்தில் எப்படி நாம் செயல்பட வேண்டும், நடக்க வேண்டும் என்று நம்மளுக்கு தெரியுமா? How are we to behave? நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? In verse 19 we find the first hint of how we are to behave. அந்த 19வது வசனத்தினுடைய முக்கிய பகுதி என்னவென்றால் எப்படி இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நாம் நடக்க வேண்டும் என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். It says, and my God will meet all your needs according to his glorious riches in Christ Jesus. அதாவது கிறிஸ்துவேசுவில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படியிலே தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்று அவர் சொல்லுகிறார். How are we to behave in times of need? தேவைகளின் நேரத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும்? We are to trust our God. நம்மளுடைய தேவனை நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவரை சார்ந்து நாம் இருக்க வேண்டும். I do not believe that excludes us from actively trying to meet our needs. அதுக்கு அர்த்தம் நாம் ஒரு வேலையும் செய்யாமல் எப்படியோ ஆண்டவர் வானத்திலிருந்து போட்டு கொடுப்பார் என்று சொல்லி இருக்கணும் என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை. பவுலும் அப்படி சொல்லவில்லை. We are not to be passive and say, oh, I have needs. நாம் எப்படியோ ஒரு நெகட்டிவாக எடுத்துட்டு அப்படியே ஒன்றும் செய்யாமல் இருந்து எனக்கு தேவைகள் உண்டு, பட் ஐ வில் ஜஸ்ட் சிட் பேக் அண்ட் see what God will do. நான் அப்படியே சும்மா உட்கார்ந்து தேவன் என்ன செய்ய போகிறார் என்று பார்க்கிறேன் என்று சொல்லி இருக்கிற நிறைய நபர்கள் உண்டு. உழைத்தால் தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ஜெபித்து கொண்டிருந்தால் உங்களுக்கு சம்பளம் கிடைக்காது. உழைக்கிறவனுக்கு தான் சம்பளம். ஓகே, word of God says that those who don't work let him not eat. வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நான் ஜபித்து கொண்டே இருந்தால் உணவு வாயில் தானாக விழாது. ஓகே, so there are lot of people who think that God does everything, so I don't have to do. Your responsibility. உங்களுக்கு உத்தரவாதம் கண்டிப்பாக இருக்குது. If you take that approach, God may do not do anything. நீங்கள் அப்படிப்பட்ட இதில் சோம்பேறியாக இருந்த ஆண்டவர் எனக்கு செய்யும், நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவரை நம்பி வந்தேனே எஸ்ஐயா நம்பி வந்தேனே நல்ல பாடலாம் பாடி உட்கார்ந்தா ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. பால் வாஸ் a tent maker. பவுல் ஜெபம் பண்ணி பணம் சம்பாதிச்சதா இல்லை. அவர் கூடாரம் அமைத்து அது விற்பனை பண்ணி அப்படி தான் அவர் பணம் சம்பாதித்து தன்னுடைய தேவைகளுக்காக. He worked. God met his needs frequently by the use of his scissors, his needles and thread. அந்த நூல், அந்த கத்திரிக்கோல், அவருடைய ஊசி எல்லாம் வச்சு தான் ஆண்டவர் அனுதினம் அவருக்கு சாப்பாட்டுக்கு வழியை அவர் ஆயத்தப்படுத்தினது. ஏலியாவுக்கு காக்கா கொடுத்ததுன்னு சொல்லிட்டு காக்காவை எதிர்பார்த்துருக்காதீங்க. ஓகே, practically speaking, there are other biblical principles that tell us how to behave in the times of need. தேவைகளின் நேரத்தில் எப்படி நாம் செயல்பட வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று மற்ற வேத வசனங்கள் கூட நமக்கு எடுத்து சொல்கிறது. Number 1, we must live within our means. நமக்கு என்ன சம்பாத்தியமோ அதுக்குள் நாம் வாழ வேண்டும். There is a saying in கேரளாவில் ஒரு சொல்லுண்டு, the squirrel should not open its mouth wide like an elephant open its mouth. யானை வாதிறக்கிற மாதிரி அணில் வாதிறக்கக்கூடாது என்று சொல்லி. That's a good saying. That's a good proverb. அது நல்ல ஒரு சொல்லு. அப்போ நம் வேலை we need to just live according to what we get in our hands. Now our way of living is just to live beyond our capacity. நமக்கு அன்றன்றைக்கு நமக்கு கிடைக்கிற அந்த சம்பளத்துக்கு அந்த கூலிக்கு தகுந்த மாதிரி தான் நாம் வாழ வேண்டும். There are a lot of people, they are living like that, let me also have that.
அவங்க இந்த மாதிரி வாழ்கிறாங்க, அதனால் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட விருப்பத்தில் வந்து அவர்கள் வாழ்கிற மாதிரி வாழ்ந்து கடனாளிகளாய் கடன் கட்ட முடியாமல் வாழ்க்கையை வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிற நபர்களை எனக்கு தெரியும். ஓகே, ஸோ we need to live within our means. நமக்கு என்ன இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வாழ வேண்டும். கஞ்சி மட்டும்தான் இருக்கிறா, கஞ்சி குடிச்சு வாழுங்க பேசாமல். ஓகே, we must learn to define need properly. நம்மளுடைய தேவைகள் என்ன என்று சரியாக நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதை விவரித்து நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். Paul said food and clothing is really the substance of our needs. பவுல் என்ன சொல்ல தெரியுமா? உண்ண உணவும் அணிய ஆடையும் என்று அவர் வந்து தேவைகளை குறித்து சொல்லுகிறார். Number 3, we also need to learn to stop comparing ourselves with others. நமக்கு மற்ற நபர்களுக்கு என்ன இருக்கு எனக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடாது. நம்ம வந்து ஒத்து பார்க்கக்கூடாது. Okay? See, our problem is not what we do not have, but our problem is what somebody else has. நம்மளுடைய பிரச்சனை நமக்கு என்ன இல்லைன்னு இல்லை, மற்றவனுக்கு என்ன உண்டு அதுதான் நமக்குள்ள பிரச்சனை. So we need to avoid those things. Count your blessings, name them one by one. எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள். Just try to do that, whatever you have. You have air to breathe. சுவசிக்க வாயு உண்டு. You have a house to live. உனக்கு வசிக்க ஒரு வீடு உண்டு. You have food to eat. உண்ண உணவு உண்டு. You have clothes to wear. அணிய ஆடை உண்டு. And you have rain and sunshine and everything. மழை உண்டு, வெயில் உண்டு, காற்றுண்டு, எல்லாமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். And above all, your heart is pumping the blood without even you noticing it. உங்களுடைய இருதயம் வந்து அது ஓயாமல் அந்த இரத்தத்தை வந்து அது வந்து பம்ப் பண்ணி கொண்டிருக்கிறது, நீங்கள் கவனிக்காமல் இருந்தாலும் கூட. So what if God in his wisdom sees fit to open the windows of heaven and pour materials blessings out on others but not upon us? ஆண்டவர் வந்து வானத்தை திறந்து மற்ற நபர்களுக்கு ஏராளமாய் கொட்டி எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒரு நிலைமை பாருங்க. Paul knew how to behave in times of need. தேவைகளின் மத்தியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொன்னார். அதுதான் வந்து நாம் சொன்ன இந்த 3 கருத்துக்கள். He knew how to behave with plenty. நீ ஏராளமாய் அவர்களுக்கு இருக்கும் பொழுதும் எப்படி நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு புரிந்தது. எப்படி? We usually don't think of Paul as wealthy. பவுல் வந்து பெரிய ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு நபர், அவர் வந்து ரொம்ப சம்பத்துள்ள ஒரு நபர் என்று நாம் வந்து நினைக்காது. அவர் வெளியே ஒரு பணக்காரனான ஒரு மனுஷன். We see him as an impoverished missionary. எப்படி தெரியுமா? மற்ற நபர்களிடத்தில் வந்து தர்மசேகரம் பண்ணி கொண்டு நடக்கிற ஒரு ஊழியக்காரன், ஒரு மிஷனரி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கோம். லாங்குவேஜிங் அண்டர் அரெஸ்ட், அடிக்கடி அரெஸ்ட் பண்ணி டிபெண்டிங் ஆன் அதர்ஸ், மற்ற நபர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று நாம் வந்து யோசிக்கலாம். Yet I think that there is a hint here that at some point in his life Paul was probably quite wealthy. பவுல் இது சொல்லும் பொழுது அவர் பணக்காரனாக இருந்த ஒரு நபர் என்று வரலாறு பார்க்கும்போது நமக்கு தெரியும். அதான் அவர் சொல்கிறது, ஏராளமான பணம் இருக்கும் பொழுதும் அந்த சமயத்தில் நேரத்தில் எப்படி நடக்கணும் என்று நான் கற்றுக்கொண்டது என்று சொல்லி. When he speaks of being well fed, he actually uses a term that is used elsewhere of the force feeding of animal to fatten them. அப்போது இவர் வந்து நான் நன்றாய் உணவு உண்டேன் என்று சொல்லப்படுது. என்ன தெரியுமா? இந்த வார்த்தை வந்து இது பயன்படுத்தின எப்படின்னா, மிருகங்களை வந்து விற்பனை பண்ணுவதற்கு முன்னே வந்து அதுகளுக்கு வெயிட் கூட்டும்படிக்கு அவளுக்கு வந்து நிர்பந்தமாக சாப்பாடு கொடுக்கறது. அவருக்கு தேவையில்லை, ஆனாலும் அது நிர்பந்தித்து சாப்பாடு கொடுக்குற ஒரு வார்த்தை தான் நீங்கள் பயன்படுத்தியிருக்கு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் தேவைக்கு மேலே அவர் சாப்பிட்டு வந்த நபர் என்று. ஓகே, ஸோ ஹீ இஸ் ஸ்பீக்கிங் ஆஃப் கிரேட் அபண்டன்ஸ். இதனால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவருக்கு ஏராளமான, அவருக்கு சாப்பிட்டாலும் தீராத பொருட்கள் அவர்களுக்கு இருந்தது, உணவுகள் இருந்தது என்று சொல்லி தான் அபண்டன்ஸை பற்றி சொல்கிறது. ஏராளமான காரியங்கள் உண்டு என்று சொல்கிறது.
At the time of Paul's conversion, அவர் வந்து கிறிஸ்துவத்தில் இயேசு கிறிஸ்து அண்டை அவர் வந்து வரும்பொழுது we find a young man on the rise. அவர் உயர்ந்து வந்து கொண்டிருந்தால் ஒரு வாலிபனாய் காணப்பட்டது. He came from a notable family. ஒரு பெரிய பிரபலமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். He had been brought up in a wealthy trade city. அது பெரிய வியாபாரம் எல்லாம் நடக்கிற ஒரு பட்டணத்தில் அவர் வந்து பிறந்து வளர்ந்தார். He was well educated. நன்றாக அவர் வந்து கல்வி அடைந்த ஒரு மனுஷன். And he had now arrived as a leader of Jews in Palestine. பலஸ்தீனில் யூத மக்களுடைய தலைவனா அவர் இப்போ இங்கே வந்திருக்கிறார். In all probability, Paul in his early Christian walk was a wealthy man. அதாவது அவர் அதாவது கிறிஸ்தவனான அந்த சமயத்தில் வந்து மிகவும் சம்பத்துள்ள ஐஸ்வர்யமுள்ள ஒரு நபராய் காணப்பட்டது. Paul says, I know how to behave in wealth. சம்பத்து இருக்கும் பொழுது, ஐஸ்வர்யம் இருக்கும் பொழுது நான் எப்படி நடக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று நான் புரிந்து கொண்டேன் என்று அவர் சொல்கிறார். Most of our friends have never had to learn how to behave in times of need. நம்மளுடைய நண்பர்களுக்கு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு, சபை அங்கத்தினர்களுக்கு இந்த தேவை வரும்பொழுது எப்படி நடக்க வேண்டும் என்று அவர்களால் தெரியல. பரிதாபமான காரியம். பழைய காலம் போல அல்ல. Most of the children does not know where the rice is coming from. ஏராளமான குழந்தைகளுக்கு அரிசி எங்கேருந்து வர்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவர் நினைக்கிறது பெரிய மரத்தில் வர்ற ஒரு பொருள் என்று நினைத்து கொண்டிருக்கிறது. They think that it is just growing in a tree and somebody goes and pluck and bring it. Because they don't know. அவங்களுக்கு தெரியாது தேவைகள் எப்படி சந்திப்பது, எப்படி முற்பிதாக்கள் வந்து அவருடைய தேவைகளில் வந்து அந்த முண்டை வந்து அப்படியே வந்து இழுத்து கட்டி அவர் வந்து அந்த பசியை தாங்கி அவர் எப்படி வேலை செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தது என்றெல்லாம் அவங்களால தெரியாது, புரிய முடியாது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு சில விசுவாசிகள் இருக்கிறது. ப்ளீஸ் மார்க் திஸ் டவுன். தட்ஸ் அ ட்ராஜடி இஸ் தட் we have failed to learn how to behave in times of plenty. ஏராளமாக இருக்கிற நேரத்தில் எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்று புரியாமல் இருந்தால் தேவையுள்ள நேரத்தில் நமக்கு ஒன்றுமே இருக்காது. Now, please mark this down. Wealth is nothing more than a tool to be used in serving Christ. Period. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு கருத்து, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த அந்த ஐஸ்வர்யம் இயேசு கிறிஸ்துவை சேவிப்பதற்கு தான் அது பயன்படுத்த வேண்டும் என்றது தான் முக்கியமான ஒரு காரியம். And if it means more than to you that you have fallen in love with it, and that love, Paul says, is the root of all kinds of evil. இயேசு கிறிஸ்துவை சேவிப்பதற்கு உனக்கு இருக்கிற காரியங்கள் நீங்கள் பயன்படுத்தாமல் அதை அந்த சம்பத்தை நேசித்து அதுக்காக நீங்கள் வாழ்ந்தால், பவுல் என்ன சொல்ல தெரியுமா, அந்த பணத்தின் மேலுள்ள ஆசையை தான் வந்து எல்லா பொல்லாங்குக்கும் வேறாய் காணப்படுகிறது என்று சொல்லி. How do we behave in times of plenty? ஏராளமாக இருக்கும் பொழுது நாம் எப்படி செயல்பட வேண்டும்? We are responsible to recognize our position as stewards. உக்ரானக்காரனாய் உத்தரவாதமுள்ள நபர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நமக்கு ஏராளமான ஐஸ்வர்யம் வந்துவிட்டால். As believers, we own nothing. விசுவாசிகள் என்ற முறையில் நாம் ஒன்றுமே நமக்கு இல்லை. We just oversee what God has entrusted to our care. நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்றதில் திருப்தி உள்ள நபர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. விசுவாசிகள் என்று சொல்லுகிற நபர்கள் திருட்டுத்தனமாக வந்து லோட்டரி எடுத்து கொண்டிருக்கிறார். லோட்டரி எடுக்கிறது தப்பு என்று தெரியும், ஆனாலும் திட்டுத்தனமாக நான் உடனே பணக்காரனாகணும், ஏதோ 2-3 வாட்டி வரும். மற்ற நபர்களுடைய கண்ணீர். நீங்கள் 10 ரூபாவோ எத்தனை ரூபாய் நீ கொடுத்து வாங்கும்போது அதே போல் வந்து எத்தனையோ பணமில்லாத நபர்கள் அவர்களும் பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார். கிடைக்காமல் இருக்கும்போது அவருடைய கண்ணீர். இது நீங்கள் வந்து உழைத்து சம்பாதித்தது கிடையாது. அதனால திருப்தி உள்ள நபர்கள் லாட்டரி எடுக்காது. அது தப்பான ஒரு காரியம். நான் சம்பாதிக்காது எப்படியாவது இப்போ வழியிலேருந்து ஒரு பேகு பணம் கிடச்சது, யாருமே வரல, அது நம்ம வச்சிடலாமல், அது லாட்ரி தானே, யாரும் கேட்டு வரல. ஆனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அடிக்கடி நான் செய்வது, நம்ம கடையில் போகும்போது என்ன தெரியுமா, அவன் எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுத்துருவான் அவன் பார்க்காம. நம்ம என்ன பண்ண தெரியுமா, ஃபஸ்ட்டு முதல் டைம் எல்லாம் வந்து அது கிடைக்கும் போது என்ன தெரியுமா, பரவாயில்ல நம்ம வச்சிடலாம் அப்படின்னு ஒரு இது. ஆனால் உறுத்தல் வந்துடும். அப்படி செய்யக்கூடாது. அப்போ என்ன தெரியுமா, கடையில் வந்து நீங்கள் எவ்வளோ, இதுக்கு என்ன விலை, இவ்வளோ, நான் எவ்வளோ கொடுத்தேன் இவ்வளோ, நீங்கள் எவ்வளோ திருப்பி கொடுத்தது இவ்வளோ. ஸோ we need to return that back.
if we just get more. But deep inside, the old man is telling that, okay, get it, it's for you. Nobody is going to see it. Nobody is going to just come after you. யாரும் இதை பார்க்க போகிறதில்ல, யாரும் உன்னை பின்னாடி தேடி இதுக்காக வரப்போகிறதில்ல, அதனால நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அது தவறான ஒரு காரியம். திருப்தி உள்ள நபர்கள், ஆண்டவரே நீர் கொடுத்த காரியங்கள் அதில் திருப்தி அடைந்து நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்று சொல்லியிருக்கும் பவுல் சொன்ன மாதிரி. I believe that the New Testament would have us to live modestly. புதிய ஏற்பாடு நமக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? நாம் அந்த சமூகத்தில் என்ன ஒரு பேலன்ஸ்டாக நாம் வாழ வேண்டும் என்று. The word of God frequently condemns those who live in luxury. பெரிய பண வசதியில் தங்குகிற நபர்களை குறித்து வேதம் கண்டித்து தான் சொல்லியிருக்கிறது. I don't think that rules out making reasonable plans for life and even for the future. எதிர்காலத்துக்காக நீங்கள் சம்பாதித்து வைக்கிறது ஒன்றும் தப்பான காரியம் நான் சொல்லவில்லை. உங்களுக்கு தேவையான காரியங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வைக்க வேண்டும். 1 Timothy 5 tells us that we are to meet the needs of our families. நம்மளுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை நாம் சந்திக்க வேண்டும் என்று 1 Timothy 5:8 நமக்கு எடுத்து சொல்கிறது. And in order to do that, we must prepare for the future. நாம் எதிர்காலத்துக்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். With reasonable limits. பகுத்தறிவோடு அது கொஞ்சம் எல்லையை கொடுத்து நாம் அது சேகரித்து வைக்க வேண்டும். I believe that in times of wealth, we need to be prepared to give the rest away. அதாவது ஐஸ்வர்யம் ஏராளமாக நமக்கு வரும் பொழுது நாம் மற்ற நபர்களுக்கு உதவி பண்ண வேண்டும். We meet our needs so that we might live and serve and give the rest away. நாம் நம்மளுடைய தேவைகளை சந்தித்து மற்ற காரியங்கள் நாம் தேவையுள்ள நபர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஊழியத்துக்கு நாம் கொடுக்க வேண்டும். If I am right that Paul began wealthy, நான் நம்புவது கரெக்ட் என்று சொன்னால் பவுல் ஐஸ்வர்யவான அவர் துவங்கினார். ஓகே, he started with that, and then I find it interesting that he ended penniless. ஒரு பைசா கூட கையில் இல்லாத ஒரு நிலைமையில பவுல் மாறினார். எதுக்கு தெரியுமா? ஊழிய பணிக்காக. The word of God condemns hoarding. அதாவது தேவனுடைய வார்த்தை நீ தேவையில்லாமல் எல்லாம் கூட்டி வைக்கிறத அதுக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கிறது. Let me offer one practical injunction by the way of a question. ஒரு கேள்வி உங்களுக்கு செயல்பாட்டு முறையில் ஒரு கேள்வி நான் கேட்குறேன். I assume that many or most of us have given thought to wills. நம்மளுடைய சித்தத்துக்கு நம்ம செயல்படக்கூடிய ஒரு சில காரியங்கள் நாம் யோசித்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். Have you considered the work of the Lord Jesus Christ in your will? அதாவது நீங்கள் அந்த ஓசியத்து அல்லது பத்திரம் எழுதி வைக்குமல்ல, அப்போ அதில் வயதான நபர்கள் என்ன என்னுடைய சித்தம், அதாவது நான் என்ன செய்ய போகிறது, நான் மரித்ததுக்கப்புறம் என்னுடைய சொத்து என்ன ஆக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில் எழுதி வைக்கும். அந்த வில்லில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்துக்கு என்று சொல்லி எழுதி வைக்கும்படிக்கு ஏதாவது மனசில் உங்களுக்கு உண்டா? God help you if you leave your wealth. நீங்கள் போகும்போது உங்களுடைய பணம் வேறு யாருடைய கையிலே போயிடும். அதனால particularly to ungodly children, அதாவது ரட்சிக்கப்படாத குழந்தைகள் இருந்தால் அந்த ரட்சிக்கப்படாத குழந்தைகளுக்கு தான் போகும். அண்ட் நெவர் கன்சிடர் த ஒர்க் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை குறித்து நினைக்காத அந்த நபர்கள் கையில் தான் அது போகும். ஸோ we need to think about that. நாம் அது நினைக்க வேண்டும். ப்ளீஸ் do not miss the point here. நீங்கள் இதனுடைய கருத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. Verse 11 to 12, 11-12 வரைக்கும் Paul is saying we must learn not to be at the mercy of external forces. பவுல் சொல்லுகிறது வெளிப்படையான ஒரு சக்தி நம்மளை ஆளக்கூடாது என்று சொல்லி, அதுக்கே நம்ம வெளிப்படையான ஒரு நபர் நம்ம வற்புறுத்தி அதன் அடிப்படையில் நான் செயல்படக்கூடாது என்று இங்கே joy comes from within. மகிழ்ச்சி நமக்குள்ளே தான் வருகிறது. It doesn't come because of my wife's action. என்னுடைய மனைவியினுடைய செய்கைகளால் எனக்கு மகிழ்ச்சி வராது. It is not because of what my children does. என்னுடைய குழந்தைகள் செய்கிறதுனால எனக்கு மகிழ்ச்சி வராது. It does not depend upon my neighbors, my pastor or my co-believers. என்னுடைய சக விசுவாசிகள், பாஸ்டர், என்னுடைய அக்கம் பக்கம் உள்ள நபர்கள், இவர்களுடைய செய்கைகளால வரல. It should come from within. எனக்குள்ளிருந்து அந்த மகிழ்ச்சி வர வேண்டும். And that will remain content no matter what the circumstances now we face.
அதாவது அப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே இருந்து வந்து ஒரு மனநிறைவு உள்ள நபர்களாய் நாம் வந்து இந்த எந்த சூழ்நிலையிலும் காணப்பட வேண்டும். Let's look at verse 13. 13வது வசனம், 3வது பாயிண்ட். Thirdly, the source of true contentment. இந்த உண்மையான மன நிறைவுக்கு உள்ள ஊற்று என்னவென்று நாம் பார்ப்போம். It comes only from Christ. கிறிஸ்துவிலிருந்து மட்டுமே இது வரும் என்று புரிந்து கொள்ளுங்கள். He says, I can do everything through him who give me strength. 13ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்ல தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் தான் எனக்கு எல்லாம் செய்ய பலன் எனக்கு வருகிறது என்று அவர் சொல்கிறார். கிரைஸ்ட் வாஸ் பால்ஸ் ஸ்ட்ரென்த். பவுலினுடைய பலன் என்று சொன்னால் கிறிஸ்து தான். ஐ எம் ஷுர் யூ ஆர் அட்லீஸ்ட் ஃபெமிலியர் வித் ஆர்கனைசேஷன்ஸ் கால்ட் லாட்ஜஸ். மேபி யூ டி நாட். அது லாட்ஜஸ் என்று சொல்லி ஒரு குரூப் இருக்குது. அது உங்களுக்கு தெரியாது, இங்கே எல்லாம் இல்லை, ஆனால் உலகத்தில் இருக்குது. This is a group of men who act like boys and say, we will let you in our group if you can learn the truth that we hold dear. வாலிபர்களைப் போல் இவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் தெரியுமா? எங்களுடைய அந்த இயக்கத்தில் உங்களை வந்து உட்படுத்துகிறேன். என்ன காரணம் தெரியுமா? நாங்கள் ஹிருதயபூர்வமாக விசுவாசிக்கிற ஒரு சில உண்மைகள் நீங்களும் அதே போல் விசுவாசிக்கிறத நபர்களாக இருந்தால் உங்களை எங்களுடைய கூட்டத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்க்கிறேன்னு சொல்லி. They have initiation for new members. அதாவது புதுசாக வருகிற நபர்களுக்கு வந்து இனிஷியேஷன் உண்டு, சடங்குகள் உண்டு. They communicate secret truths and that should be remembered by all members. அவருடைய அந்த உண்மைகளை வந்து இவருக்கு ரகசியமாக சொல்லிக் கொடுக்கும். அதெல்லாரும் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டும். Most people are unaware that many of this people in our society today have roots in ancient pagan religion. ஏராளமான நபர்கள் நம்புவது இது முற்காலத்திலிருந்து ஏதோ ஒரு மதத்தினுடைய சார்பாக வந்த ஒரு காரியம்தான் இந்த குழு என்று. Most people are unaware that many of these people are in our society today have roots in ancient pagan religions too. நம்மளுடைய மத்தியிலும் இப்பேற்பட்ட கூட்டங்கள் உண்டு என்று நாம் மறக்கக்கூடாது. இது வெளிநாடுகளில் மட்டுமல்ல, நமக்குள்ளேயும் உண்டு. These ancient pagan religions are called mystery religions. இதெல்லாம் வந்து ஒரு மர்ம மதம் என்று சொல்லப்பட்டிருந்தது, மிஸ்டரி. பிகாஸ் தே கார்டட் வெரி கேர்ஃபுல்லி தேர் மிஸ்டரிஸ் சீக்ரெட்ஸ். அவருடைய அந்த மர்மத்தை வந்து, அந்த ரகசியங்களை வந்து அவர் ரொம்ப பாதுகாப்போடு அவர் வந்து வைத்த நபர்கள். இவர் நினைக்கிறது, தே திங்க் that would lead to mean and to wealth or to happiness. இது வந்து என்ன தெரியுமா? இவர் கற்றுக் கொடுக்கறது, இந்த சத்தியங்களை நீங்கள் வந்து உருவிட்டால், அதை மனப்பாடம் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? இது வந்து ஐஸ்வர்யத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும் என்று சொல்லி. இன்றைக்கி நிறைய நபர்கள் நீங்கள் வந்து இந்த செடியை வையுங்கள் உங்களுக்கு பணம் குமியும்னு சொல்லிட்டு அந்த செடி வாங்கி உங்கள் பணம் போகிறத தவிர இந்த பணம் எல்லாம் குமிஞ்சு நான் பார்த்தது கிடையாது. ரிசர்வ் பேங்கில் அடித்த பணம் அந்த மாதிரி வராது. ஞாபகத்தில் வைங்க. நீங்கள் இதை வச்சால் அதை தொங்க விட்டால் பணம் வரும், லாபம், இதெல்லாம் வேதபூர்வம் கிடையாது. இது வந்து இயற்கையின் அடிப்படையிலும் கிடையாது. அப்போ அதனால் அந்த காரியங்களெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். Okay, so a new member of this religion were initiated by having those secret truths revealed to them and they had to memorize them. அவர் மனப்பாடம் பண்ணி, இந்த ரகசியங்களை மனப்பாடம் பண்ணி அதன் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையை வந்து அவர் முன்னே கொண்டு செல்ல வைக்கிவிடும். In Paul's day, the mystery religion used a specific word to describe the process by which a new member was initiated into a membership. இந்த மர்ம மதங்கள் அவர் வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். ஓகே, ஒரு குறிப்பிட்ட வார்த்தை. அது என்னது என்று பார்ப்போம். The word for that process appears in verse 12. 12வது வசனத்தில் அந்த வார்த்தை இருக்கு. Wherefore he says, I have learned the secret of being content. மனநிறைவுக்கு உள்ள அந்த மர்மத்தை அல்லது அந்த ரகசியத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. I almost sense a note of sarcasm as Paul says. பவுல் வந்து இந்த இப்பேற்பட்ட மர்ம மதத்தை சார்ந்த நபர்களிடத்தில் அவர் ஒரு என்ன நகைச்சுவையோடு அவர் பேசி கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா? லிசன், யூ மிஸ்டர் ரிலிஜியன்ஸ் டோன்ட் ஹாவ் அ கார்னர் ஆன் த மார்க்கெட் ஆஃப் ட்ரூத். உண்மைக்கு உன்னுடைய அந்த உங்களுக்கு உண்மையை பற்றி ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய மதத்தில், மர்ம மதத்தில் உண்மைக்கு இடமே
இல்லை. ஐ ஹவ் லேர்ன் த ரியல் சீக்ரெட் ஆஃப் லைஃப். ஆனால் வாழ்க்கையினுடைய உண்மையான மர்மத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்று அவர்களிடத்தில் பவுல் சொல்கிறார். என்னது? நவ் ஐ ஆம் கோயிங் டு ஷேர் இட் வித் யூ. இப்போ இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் நான் எடுத்து சொல்ல போகிறேன். என்ன அந்த மர்மம், சீக்ரெட், ரகசியம்? ஐ கேன் டூ எவ்ரிதிங் நாட் இன் மை ஓன் பவர். அதாவது என்னுடைய பலத்தால் அல்ல, எனக்கு எல்லாம் செய்ய முடியும். எப்படி? பட் பிகாஸ் இந்த யூனியன் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு நான் ஐக்கியம் கொண்டிருப்பதனால என்னால் எல்லாம் செய்ய முடியும். He enables me to face every situation in life. வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலையும் நேரிட இயேசு கிறிஸ்து எனக்கு பலன் அளிக்கிறார். That is the secret. இதுதான் இந்த மர்மம், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் எடுத்து இப்பேற்பட்ட நபர்களுக்கும் நமக்கும் சொல்லுகிறார். Now, contentment does not depend on outward circumstances. மனநிறைவு வெளிப்படையான ஒரு காரியத்திலிருந்தும் நமக்கு இருக்காது. or strength of our own wills. நம்மளுடைய விருப்பத்தின் அடிப்படையிலையும் நம்மளுடைய சித்தத்தின் அடிப்படையிலையும் நமக்கு மனநிறைவு வராது. It always depend on our union with Christ. கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியத்தில் இருந்தால் அதிலிருந்து தான் நமக்கு மனநிறைவு வரும். His power, His enablement as we face every circumstances. ஒவ்வொரு சூழ்நிலை நாம் நேரிடும் பொழுதும் அவருடைய வல்லமை, அவருடைய அந்த செயல்படுத்தல், அந்த அவருடைய செயல்கள் எல்லாம் நமக்கு உண்டு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Verse 13, Paul tells us that. 13 அவர் நமக்கு சொல்றது, Christ's strength is sufficient for every circumstances. எல்லா சூழ்நிலைக்கும் கிறிஸ்துவனுடைய பலன் போதுமானது என்று அவர் சொல்லுகிறார். Verse 13 is often quoted and misapplied to all kinds of situation. இந்த 13வது வசனம் ஏராளமான நேரங்களில் அது தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், தவறாக வியாக்கியானம் பண்ணி. ஐ கேன் டூ எவ்ரி திங் த்ரூ ஹிம், அவர் மூலமாக என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி. எவ்ரி திங், எல்லாம். ஹவ் ஆஃபன் இஸ் திஸ் டெக்ஸ்ட் அப்ளை டு அவர் ஓன் ஃபூலிஷ் டிசையர்ஸ்? நம்மளுடைய அந்த மடத்தனமான தீர்மானங்களுக்கு எவ்வளோ வாட்டி நாம் இது பயன்படுத்தி இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேன் யூ டூ எவ்ரி திங்? எல்லாமே உங்களால் செய்ய முடியுமா? Let me tell you something. No matter how much faith you have in Jesus Christ, இயேசு கிறிஸ்துவில் எவ்வளோ விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும் you can't fly. உன்னால் பறக்க முடியுமா? ஒரு குருவியை போல் பறக்க முடியுமா? We need to put it in context. இந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவண்ணமாக நாம் அதை செயல்படுத்த வேண்டும். It is not here to justify our foolish desires. நம்மளுடைய முட்டாள்தனமான விருப்பங்களை அது செயல்பாட்டில் கொண்டு வர இந்த வசனத்தை நாம் பயன்படுத்தக்கூடாது. What does he means when he says I can do everything? என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன நினைத்து பேசுகிறார் என்று நாம் பார்ப்போம். A good translation to capture the thrust of the passage would be, அதாவது நல்ல ஒரு வியாக்கியானம் என்ன என்று சொன்னால், I can do all these things. இந்த காரியங்கள் எல்லாம் என்னால் செய்ய முடியும். All what things? இந்த எல்லா காரியங்களும் என்ன காரியங்கள்? I can face times of plenty and I can face times of want and anything in between. அவர் சொல்கிறது என்ன தெரியுமா? எனக்கு ஏராளமாக இருக்கிற அந்த சம்பத்து இருக்கிற காலத்திலும் ஒன்றுமே இல்லாத தேவையில் இருக்கிற காலத்திலும் இதுக்கு இடையில் நான் இருந்தாலும் இதெல்லாம் கிறிஸ்துவின் பலத்தால் என்னால் செய்ய முடியும், சமாளிக்க முடியும் என்று தான் அவர் சொல்வது, தவிர நம்மளுடைய முட்டாள்தனமான விருப்பங்களை அல்ல அவர் இங்கே சொல்லுவது. That's what he is talking about. இதுதான் அவர் சொல்லுகிறது. Paul is saying, whatever circumstances the Lord Jesus placed me in, எந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து என்னை வைத்திருக்கிறாரோ, okay, now I can face because he will enable me to face it. If Christ is the one who is putting me in that place, he will enable me to face that. இயேசு கிறிஸ்து என்னை ஒரு சூழ்நிலையில் அவர் வைத்து விட்டால் அதை நேரிடும் பலனும் அவர் எனக்கு கொடுப்பார் என்றுதான் அவர் சொல்லுகிறது. I can face any circumstances because he is the author of that circumstances. இந்த நான் எந்த சூழ்நிலை நேரிட்டாலும் அந்த சூழ்நிலை உருவாக்கின, அது சிருஷ்டித்த அல்லது அது உருவாக்கின நபரே இயேசு கிறிஸ்து தான். அப்போ எனக்கு என்ன கவலை? Some of you face disappointment and pain. ஒரு சில நபர்கள் நீங்கள் அந்த துக்கம், வேதனை, சோர்வு எல்லாம் ஏற்பட்டிருக்கிற நபர்கள் ஆயிருக்கும்.
ப்ளீஸ் ரிமைண்ட் யுவர் செல்ஃப் தட் காட் ஹேஸ் நாட் பீன் டேக்கன் பை சர்ப்ரைஸ். தேவன் ஒருபோதும் அதிர்ச்சி உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து ஐயோ எப்படி என்னுடைய மகன் என்னுடைய மகள் இப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு ஆளானது என்று அவர் ஒருபோதும் அதிர்ச்சியுடன் பார்க்க மாட்டேன். ஏன்னா அவர் தான் உங்களை அங்கே அனுப்பினது. ஹீ ஹாஸ் ஆதர்ட் த சர்க்கம்ஸ்டான்சஸ். அவர் தான் அந்த சூழ்நிலை உருவாக்குனது. அண்ட் இன் ஹிஸ் ஸ்ட்ரென்த் ஐ நோ ஐ கேன் ஃபேஸ் இட். பவுல் என்ன சொல்ல தெரியுமா? அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் என்னை வைக்கும் பொழுது எனக்கு தெரியும் எப்படி அதை நேரிட வேண்டும் என்று சொல்லி. Paul says God's strength is sufficient for every circumstances. பவுல் சொல்லுகிறது எல்லா சூழ்நிலைக்கும் தேவனுடைய பலன் போதுமானது என்று சொல்லி. And he also tells us that Christ and Christ alone is his strength. அவர் மறுபடியும் நமக்கு எடுத்து சொல்கிற ஒரு காரியம் கிறிஸ்து மட்டுமே அவருடைய பலனாய் காணப்படுகிறது என்று. He says, I can do everything through him who gives me strength. எனக்கு பலன் கொடுக்கிற கர்த்தரால் எல்லா காரியத்தையும் என்னால் செய்ய முடியும் என்று சொன்னால், எல்லா காரியத்தையும் அல்ல, இந்த காரியத்தில் ஏராளமாக இருக்கும் பொழுதும் தேவையான நேரத்திலும் இதுக்கு ரெண்டு மத்தியில் இருக்கும் பொழுதும் என்ன செய்யணும் என்று ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்து என்னை செயல்பட வைக்கும் என்று சொல்லி. ஸோ த வேர்ட் ஹிம் ரெஃபர்ஸ் டு கிரைஸ்ட் அண்ட் கிரைஸ்ட் அலோன். அவர் என்று சொல்லும்போது இது இயேசு கிறிஸ்து தான். இன் ஜான் 15:5, யோவான் 15:15 ஜீசஸ் கிரைஸ்ட் said, apart from me you can do nothing. என்னாலன்றி உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது இயேசு கிறிஸ்துவை என்றி, அதாவது இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்காமல் ஒரு காரியம் நம்மளால செய்ய முடியாது என்று சொல்லி. Earlier I mentioned Stoics, those philosophers of Paul's day. பவுலனுடைய காலகட்டத்தில் இருந்த அந்த ஸ்டோயிக் என்ற அந்த தத்துவ ஞானிகளை குறித்து நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். தே ஹைலி ரிகார்ட் கண்டென்ட்மெண்ட், மன நிறைவு அல்லோ மன ரம்யம் ரொம்ப முக்கியமாக கருதப்பட்ட நபர்கள். செல்ஃப் சஃபிஷியன்சி, தன்னிறைவு, அது பெரிய ஒரு காரியமாக அவர் கண்டார். தே செட் இன் ஆர்டர் டு பி கண்டென்ட் யூ நீட் டு டூ 2 things. மனநிறைவு வேணுமா 2 காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்னார். First they said you need to eliminate all desires. ஒன்று, உன்னுடைய எல்லா விருப்பத்தையும் நீங்கள் எடுத்து போட வேண்டும். Want nothing. ஒன்றுக்கும் தேவையற்ற ஒரு நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். தேவையில்லாத நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். They were fond of quoting Socrates. அவர் சோக்ரட்டிஸை அடிக்கடி அவர் எடுத்து சொல்லுவார் அவர் எழுதின காரியத்தை. When asked, Socrates was asked by somebody, who was the happiest man? அதாவது மகிழ்ச்சி உள்ள ஒரு நபர் யார் என்று சோக்ரட்டிஸ் இடத்துல ஒரு ஆள் கேட்டார். He replied, he is happiest who is content with least. அதாவது மகிழ்ச்சி உள்ள ஆள் யாருன்னு சொன்னால் அவருக்கு கொஞ்சம் பொருள் இருந்தும் சந்தோஷத்தோடு இருக்கிற நபர் என்று அவர் சொன்னார். Secondly, they said you remove all your emotions. உங்களோட எல்லா உணர்வுகளையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும். One of their writers advised a process how they have to remove all the emotions. அவருடைய உணர்வுகளை எப்படி விட்டுவிடலாம் என்று சொல்லி அவருடைய எழுத்தாளர் ஒரு நபர், ஒரு கவிஞர், அவருடைய எழுத்தாளர் எழுதினார். அது இப்படி தான், ஐ டோன்ட் கேர். அதாவது நீங்கள் என்ன பார்த்தாலும் என்ன நேரிட்டாலும் நீங்கள் என்ன சொல்லணும்? ஐ டோன்ட் கேர், எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு கவலை இல்லை. Go on to yourself. If you are hurt or injured in any way, I don't care. நீங்கள் கால் உடைந்தாலும் என்ன இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். If you go on long enough and if you try hard enough, you can go on to a stage where you can watch your nearest and dearest suffer and die and say, I don't care. அதாவது உங்களுடைய உற்றோர், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவி, கணவன் எல்லாம் இறந்து போகும்போது நீங்கள் என்ன சொல்லணும்? ஐ டோன்ட் கேர், எனக்கு ஒரு கவலையும் இல்லை என்று நீங்கள் சொல்லணும். The Stoics' aim was to abolish feelings in every compartment of human heart. மனித இருதயத்தில் எல்லா அறையில் உள்ள உணர்வுகளை அது நீக்க வேண்டும் என்றுதான் இந்த ஸ்டோயிக்கினுடைய தத்துவமாய் அவருடைய நோக்கமாய் காணப்பட்டது. One man has said, the Stoics made of the heart a desert and called it peace.
ஒரு நபர் சொன்னார், ஸ்டோய்க்கு இருதயத்தை மறுபூமி, அதை பாலைவனமாக மாற்றி சமாதானம் அங்கே உண்டு என்று சொல்கிற ஒரு கூட்டம் என்று. Dear ones, for the Stoic, contentment was a human achievement of pride. இந்த ஸ்டோய்க்கு, அருமையானவர்களே, இந்த ஸ்டோய்க்கு அவர்களுக்குள்ள இந்த மனநிறைவு என்று சொன்னால் மனித முயற்சியினாலே அவர் கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். பட் ஃபார் அப்போஸ்டல் பால் இட் வாஸ் அ டிவைன் கிஃப்ட். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த மனநிறைவு என்று சொன்னால் அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவாய் காணப்பட்டது. ஃபார் த ஸ்டோயிக்ஸ் contentment was self sufficiency. இந்த ஸ்டோய்க்குகளுக்கு இந்த மனநிறைவு என்று சொன்னால் தன்னிறைவு ஏற்படுத்துவது என்று சொல்லி. ஃபார் பால் இட் வாஸ் கிரைஸ்ட் சஃபிஷியன்சி. அதாவது இயேசு கிறிஸ்து போதிய அளவுக்கு எனக்கு உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். மை ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ ஆர் நாட் கண்டென்ட் இன் திஸ் லைஃப், அருமையானவர்களே, இந்த வாழ்க்கையில் நீங்கள் மன நிறைவுள்ள நபர்கள் அல்ல என்று சொன்னால், இட் இஸ் an indication that you have placed trust in self rather than in Christ. கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய நம்பிக்கை வைக்காமல் சுயத்தில் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறது, மற்ற பொருட்களில் உங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறது என்றுதான் இதுக்கு அர்த்தம். அருமையானவர்களே, if we trust in self, dear ones, if it நாம் நம்மளுடைய சுயத்தில் நாம் சார்ந்திருந்தால், if we fail to trust in Christ, கிறிஸ்துவிலே விசுவாசம் வைப்பதற்கு நாம் தோல்வி அடைந்திருந்தால், we are no better than William Ernest Henley, who said, I am the master of my fate and I am the captain of my soul. நீங்கள் இந்த வில்லியம் ஏர்னஸ்ட் ஹென்லி என்ற அந்த அவிசுவாசியோடும் நீங்கள் நல்ல ஒரு ஆள் கிடையாது. அவர் என்ன சொன்ன தெரியுமா? என்னுடைய அந்த விதியினுடைய எஜமான் நான் தான், என்னுடைய ஆத்மாவின் இந்த கப்பித்தான் நான் தான் என்று அவர், மாலுமி நான் தான் என்று அவர் சொன்னார். Oh my dear friends, I'm here to tell you this morning that the man who walks with Christ can face any circumstances because he learned to say, I am not the master of my fate, Christ is the author of my fate, Christ is the captain of my soul. அருமையானவர்களே, இன்றைக்கு காலையில் உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், கிறிஸ்துவோடு நடக்கிற ஒரு மனுஷன் எந்த சூழ்நிலையும் நேரிட சக்தி வாய்ந்த ஒரு மனுஷன் என்று மறக்கக்கூடாது. அவர் என்ன சொல்லும் தெரியுமா? கிறிஸ்துவோடு கூட பயணம் பண்ணுகிற ஒரு நபர், என்னுடைய விதியினுடைய எஜமான நான் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய முடிவுக்கு அவர்தான் முடிவு முன்னே ஒதுக்கி வைத்தது என்று அவர், அது மட்டுமல்ல, என்னுடைய ஆத்மாவின் மாலுமி என்னுடைய கர்த்தர் என்று அப்பேற்பட்ட மனுஷன் சொல்லுவார். அண்ட் வித் பால் ஹீ கேன் சே, பவுலோடு சேர்ந்து இந்த நபர்களுக்கு சொல்ல முடியும், ஐ நோ வாட் இட் இஸ் டு பி இன் நீட். தேவையில் இருப்பது என்ன என்று எனக்கு தெரியும். அண்ட் ஐ நோ வாட் இஸ் டு ஹாவ் பிளெண்டி. ஏராளமாக இருக்கும் பொழுது எப்படி நடக்கணும் என்றும் எனக்கு தெரியும். ஐ ஹவ் லேர்ன் த சீக்ரெட் ஆஃப் பீயிங் கண்டென்ட் இன் அண்ட் எவ்ரி சிச்சுவேஷன். அதாவது எல்லா சூழ்நிலையிலும் எப்படி மனநிறைவாக இருக்க வேண்டும் என்ற ரகசியம் நான் கற்றுக்கொண்டேன். வெதர் வெல்ஃபெட், நன்றாக உணவு உண்ணுற நேரத்தில் எனக்கு அதிகமாக இருக்கும் பொழுதும், நான் ஒரு ஹங்க்ரி, நான் பசியாக இருக்கும் பொழுதும், வெதர் லீவ் இன் பிளென்டி or வாண்ட், நான் ஏராளமாக எனக்கு இருந்தும் எனக்கு தேவை உள்ள நிலைமையில் நான் இருக்கும் பொழுதும், ஐ கேன் டூ எவ்ரி திங் த்ரூ ஹிம் ஹூ gives me strength. இயேசு கிறிஸ்து மூலம் எனக்கு விசுவாசம், எனக்கு பலன் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் எல்லா காரியங்களையும் இவைகளை செய்ய எனக்கு ஆண்டவர் பலனை கொடுத்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிறது. அதனால் இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் தவறாக வியாக்கியானம் பண்ணி பயன்படுத்தாதீர்கள். எல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாது, இவைகளை செய்ய முடியும். இவைகளை எனக்கு தேவை இருக்கிற நேரத்திலையும் தேவையற்ற நேரத்திலையும் ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் நேரிடக்கூடிய அந்த பலன் இயேசு கிறிஸ்துவனுடைய பலன்தான் என்று உறுதியாக நாம் நம்ப வேண்டும். இல்லாவிட்டால் இந்த உலகத்தினுடைய பார்வையில் நீங்கள் பொருளாதாரத்தை சார்ந்து தன்னம்பிக்கையில் இருந்து கடைசியில் ஏறி நரகத்து தான் போய் சேரும் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ, I plead with you to come to Christ because He is the only one who is the captain of your soul. He is the one who
knows and planned the end of your life. So please come to him. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உன்னுடைய ஆத்மாவின் மாலுமியும் உன்னுடைய முடிவு எப்போ என்று அவர்தான் தீர்மானித்து வைத்திருக்கிறது என்றும் புரிந்து கொண்டு இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வருவாயோ. மகாபஸ்தும் கிருபையும் இருக்கும் அன்பின் இந்த கம்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி எடுக்கிற கர்த்தாவே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உமது பிரசனம் கூர்ந்து வழி நடத்தின கிருபைக்காக நன்றி எடுக்கிற கர்த்தாவே, கேட்ட செய்திக்காக கூட நன்றி எடுக்கிற கர்த்தாவே, இந்த செய்தியானது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படும்படியாக இருக்கு. நீ உதவி செய்யணுமா கூட ஜெபிக்கிற கர்த்தாவே, நாங்கள் கேட்பவர்களாக மாத்திரமல்ல நடைமுறைப்படுத்துவர்களாக இருக்கு. எங்கள் உதவி செய்யணுமா கூட ஜெபிக்கிற கர்த்தாவே, போதித்த போதற்காக நன்றி எடுக்கும் கர்த்தாவே, அவர் ஆசீர்வித்து பலப்படுத்த வேணுமா கூட ஜெபிக்கும் கர்த்தாவே, அவருக்கு தேவையான சரீர சுகத்தை தந்தல வேணுமா கூட ஜெபிக்கும் கர்த்தாவே, இனி அநேக பேருக்கும் உங்கள் சத்திய வசனத்தை எடுத்துக்கொறத்தக்கதான கிருபையை தர வேணுமா கூட ஜெபிக்கும் கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி எடுக்கும் கர்த்தாவே, கேட்ட ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் கிருபையும் தர வேணுமா கூட ஜெபிக்கும் கர்த்தாவே, நாங்கள் எல்லாம் அனைவரும் ஆண்டவரே உமது நாமத்தில் மகிமைக்கென்று ஒருமனப்பட்டு வாழ உதவி செய்யணுமா கூட ஜெபிக்கும் கர்த்தாவே. துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே, கர்த்தரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனுடைய கிருபைகள், பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் நாம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. Gana